இலங்கையில் எரிபொருள் விநியோகத்திற்கான QR நடைமுறை மீண்டும் அமலுக்கு வருகின்றது. இன்று 15 மார்ச் 2026 காலை 6 மணி முதல் இந்த QR நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஏன் அரசாங்கம் இந்த QR நடைமுறையை இப்பொழுது நடைமுறைக்கு கொண்டு வருகின்றது, இதில் பதிவு செய்வது எவ்வாறு என்பது போன்ற விவரங்களை விரிவாக இந்த காணொளியில் பார்க்கலாம். மத்திய கிழக்கில் நிலவி வரும் தீவிரமான புவிசார் அரசியல் பதற்றங்கள் உலகளாவிய பெட்ரோலிய விநியோக சங்கிலியில் பாரிய தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளன. கப்பல் போக்குவரத்து பாதைகளில் நிலவும் நிச்சயமற்ற தன்மை மற்றும் சரக்கு கட்டணங்களின் சடுதியான அதிகரிப்பு காரணமாக உலகெங்கிலும் எரிசக்தி சந்தையில் ஒரு நெருக்கடி நிலை உருவாகியுள்ளது. இவ்வாறானதொரு உலகளாவிய சூழலில் இலங்கையின் தேசிய பொருளாதார செயற்பாடுகளை தடையின்றி முன்னெடுப்பதற்காகவும் எரிபொருள் இருப்பை முறையாக முகாமை செய்யவும் இந்த நடைமுறை அமலுக்கு வருகிறது. உலகளாவிய விநியோக தடைகளின் காரணமாக ஏற்பட்டுள்ள சவாலை எதிர்கொள்ள அரசாங்கம் ஏற்கனவே இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுடன் அவசர தேவைகளுக்கான எரிபொருள் கொள்வனவு குறித்து வெற்றிகரமான பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த QR குறியீடு அடிப்படையிலான முகாமைத்துவ முறையானது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மட்டுமே. நாட்டில் தற்சமயம் எரிபொருள் தட்டுப்பாடு எதுவும் நிலவவில்லை என்பதை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதிப்படுத்துகிறது. விநியோக சங்கிலியில் ஏற்படக்கூடிய எதிர்கால அபாயங்களை குறைக்கவும் எரிபொருள் பதுக்கப்படுவதை தவிர்க்கவுமே இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிச கருத்து தெரிவிக்கையில் 2022ஆம் ஆண்டு நிலவிய நெருக்கடி உள்நாட்டு நிதி வீழ்ச்சியால் ஏற்பட்டது. அப்போது எரிபொருள் வாங்க இலங்கையிடம் அந்நிய செலாவணி இல்லை. ஆனால் தற்போதைய நிலைமை சர்வதேச ரீதியானது. உலகளாவிய ரீதியில் எரிபொருள் விநியோக பாதைகள் நிச்சயமற்ற நிலையில் இருப்பதால் ஒரு பாரிய நெருக்கடி உருவாவதை தவிர்க்க அரசாங்கம் முன்கூட்டியே திட்டமிடுகிறது. இது பொருளாதார வீழ்ச்சியை பாதுகாப்பதற்கான ஒரு தற்காப்பு நடவடிக்கையை தவிர தட்டுப்பாடு அல்ல என்று தெரிவித்தார். இந்த QR முறையின் நோக்கங்களாக தனிநபர்கள் அல்லது குழுக்கள் முறையற்ற வகையில் எரிபொருளை சேமித்து வைப்பதை தடுத்தல், வரையறுக்கப்பட்ட வளங்களை அனைத்து தரப்பினருக்கும் சமமாக பகிர்ந்தளித்தல், பொதுமக்கள் நீண்ட நேரம் வரிசையில் காத்திருக்காமல் தமக்குரிய பங்கினை பெற்றுக்கொள்வதை உறுதி செய்தல் என்பனவாகும். செல்லுபடியாகும் QR குறியீடு இன்றி எந்த ஒரு எரிபொருள் நிலையத்திலும் எரிபொருள் வழங்கப்பட மாட்டாது என்று அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். நாட்டின் பொருளாதார மீட்சி மற்றும் அத்தியாவசிய தேவைகளை பாதுகாப்பதற்காக சில முக்கிய துறைகளுக்கு எரிபொருள் விநியோகத்தில் முன்னுரிமை வழங்கப்படுகிறது. கைத்தொழில் துறை, மீன்பிடித்துறை, போக்குவரத்து துறை, உணவு உற்பத்தி துறை போன்ற துறைகளுக்கு இந்த முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது. இந்த துறைகளின் சீரான இயக்கம் ஒட்டுமொத்த பொருளாதார நிலைத்தன்மைக்கு இன்றியமையாதது என்பதால் இந்த சலுகை வழங்கப்படுவதாக அரசாங்கம் தெரிவிக்கின்றது. fuelpass.gov.lk என்ற இணையதளத்தின் மூலம் QR கோடினை பெற்றுக்கொள்ள முடியும். உங்கள் வாகன உரிமையாளர் விவரமோ அல்லது தொலைபேசி எண்ணோ மாறவில்லை என்றால் நீங்கள் மீண்டும் பதிவு செய்ய தேவையில்லை. வெஹிக்கிள் லொகின் மூலம் உங்கள் பழைய QR குறியீட்டை அப்படியே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். வாகன உரிமையாளர் மாறியிருந்தால் அல்லது புதிய தொலைபேசி எண் வைத்திருப்பவர்கள் வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் பகுதிக்கு சென்று மீண்டும் பதிவு செய்ய வேண்டும். RMVயில் புதிதாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்களின் விவரங்கள் இணையத்தில் பதிவேற்றப்படும் என்றும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. புதிய QR கோடுகளுக்கான பதிவுகள் இன்று நண்பகல் 12 மணியிலிருந்து ஆரம்பமாகிறது. நிலவும் உலகளாவிய சூழலை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் மிகுந்த பொறுப்புணர்வுடன் செயல்படுமாறு அரசாங்கம் வேண்டுகோள் விடுக்கின்றது. நாட்டில் தற்போது எரிபொருள் தட்டுப்பாடு இல்லை என்பதால் தேவையற்ற வகையில் எரிபொருள் நிலையங்களில் வரிசைகளை உருவாக்க வேண்டாம் என்றும், சாதாரண வாழ்வாதாரத்திற்கு தேவையான எரிபொருளை மட்டும் பெற்றுக்கொள்வதன் மூலம் தேசிய பொறுப்புணர்வோடு செயற்படுமாறும் அரசாங்கம் வேண்டுகோள் விடுக்கின்றது. QR முறைமை அமுலாக்கத்தின் போது ஏதேனும் தொழில்நுட்ப சிக்கல்கள் ஏற்பட்டால் அவற்றை உடனுக்குடன் தீர்ப்பதற்கு அரசாங்கம் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சவாலான காலகட்டத்தில் முறையான வள ஒதுக்கீட்டிற்கு ஒத்துழைப்பு வழங்குவது ஒவ்வொரு குடிமகனினதும் கடமையாகும். இதன் மூலம் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய பாரிய நெருக்கடிகளை தவிர்த்து நாட்டின் பொருளாதார மீட்சியை நாம் உறுதிப்படுத்த முடியும். இந்த கட்டுப்பாடு உங்கள் அன்றாட வாழ்க்கையை சீர்குலைக்க அல்ல, மாறாக எதிர்காலத்தில் ஒரு பாரிய எரிபொருள் நெருக்கடி உருவாவதை தடுக்கவே என்று அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் அச்சமடைந்து வரிசைகளில் நிற்க வேண்டாம் என்றும் தங்களுக்கு தேவையான அளவு எரிபொருளை மட்டும் பெற்றுக்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். மத்திய கிழக்கில் இந்த யுத்தமானது இன்று 16வது நாளை எட்டியுள்ளது. இந்த யுத்தம் விரைவாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்ப வேண்டும் என்ற பிரார்த்தனைகளோடு மீண்டும் மற்றும் ஒரு காணொளியினூடாக உங்களை சந்திப்போம். அதுவரையில் நன்றி, வணக்கம்.